வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஹெச்வி கேமிங் சாகா. நாங்கள் உங்கள் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் மோட்டோ ஜிபி 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் ரேசிங் கேமு. அந்த ட்ராக் ரேசிங்னா நம்ம அந்த வளைச்சி ஓட்டு பைக் ட்ராக் ரேசிங் கேம் தான். இது ஒரு விண்டேஜ் கேம், பழைய கேம் இது ஆக்சுவலி. அதனால தான் நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம்ல. பட் இது என்னோடய ஃபேவரட் கேமு. நான் பயங்கரமாக இது வந்து விளையாடி தீர்த்த கேம். இது அந்த வீடியோட இன்ட்ரோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அந்த கேம் பிளேயோட இன்ட்ரோ, நம்ம எப்படி அந்த பைக்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறது, எப்படி நம்ம நேம் வந்து பின்னாடி ஜெர்சியில் போடுற மாதிரி அது எல்லாமே வரும். நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்சி, அதில் ஓட்டுற ஆளுங்க, அந்த ரைடர் எல்லாரையும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னப்பா பண்ணணும், ஃபஸ்ட்டு கிரியேட் நியூவா கிரியேட் பண்ணணும். கிரியேட் பிளேயர் நேமு நம்ம நேமே கொடுத்துப்போம். கிரியேட் நியூ. ஓகே, பிளேயர் நேம் விக்னேஷ். ஆமாம், பிஹெச்பியில் பி தான் விளையாடுறாப்புல இப்போ. ஸோ இதில் நிறைய குயிக் ரேஸு. இப்போ நம்ம வந்து இது கேரியர் மோட் தான் போயிருக்கோம். ஸோ நம்ம பைக் முதல்ல செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பைக் நல்லா இருக்குது. இப்போதைக்கு 3 பைக்லாம் நமக்கு அன்லாக்கில் இருக்குது. போக போக வந்து எல்லா பைக்ஸ் அன்லாக் ஆகும். நம்ம ப்ராக்ரஸ் ஆக ஆக நம்மளுக்கு நிறைய ஒரு இப்போ வந்து லெதர், நம்ம லெதரில் இது பைக்கில் டிசைன் லோகோ செலக்ட் லோகோ கலரெல்லாம் மாற்றிக்கலாம். பைக் இது கருப்பு கலர் வைப்போம். நம்மளுக்கு எப்பவுமே ரெட் கலர், பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அதெல்லாம் வைக்க போகிறேன். ஏன் ரேஸே ஸ்டார்ட் ஆகல, அப்போ கூட ஹெல்மெட் போட்டிருக்காப்ல தம்பி. வேர்க்காது கேம் தானே. ஒயிட் கலரா? சரி, ஓகே. இதுலேயே இப்போ நம்ம வந்து டிசைன் மாற்றிக்கலாம். இந்த பேட்டர்ன் வந்து நிறைய பேட்டர்ன் வேரி ஆகும். பைக்கோடைய இந்த கலர்லேயே பேட்டர்ன் தெரியுதா? இருந்தால் எப்படிப்பா நம்ம பார்க்க முடியும்? ஒரு இடத்துல இல்லையா, தெரிய மாட்டேங்குதுல. இந்த பேட்டர்ன் நல்லா இருக்குது, பபுள்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குல்ல. இதே செலக்ட் பண்ணுப்பா. இதே வச்சுக்கலாம். அந்த 9th பபுள்ஸ் இருந்ததுல அதே வச்சுக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிவிடு. இது வந்து நம்ம லோகோ வந்து நம்ம எதாவது டைப் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி. இப்போ டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா பிஹெச்வி தான் கொடுக்க போகிறோம். நம்மளோட கேமிங் சேனல் மோட்டோ ஜிபின்னு இருந்திருக்கு, நம்ம இப்போ பிஹெச்வின்னு மாத்திரமா? ஆமாம், ஓகே. இதே வந்து நம்ம சைஸ் மாற்றிக்கலாம், வேறு இடத்துல மூவ் பண்ணிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம். இது ஒயிட் கலரே இருக்கட்டும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கட்டும். இடத்த மட்டும் மூவ் பண்ணிப்போங்க, கீழே தள்ளிக்கலாம். சென்டரில் நம்மளுக்கு கொண்டு வந்து வச்சிட்டோம்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மக்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க, எப்படா ரேஸுக்கு போவீங்க அப்படின்னு. இது பைக் கஸ்டமைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கான்ல, முடிச்சுட்டு ரேஸுக்கு போவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரேஸ் பண்ண போகிறோம்? ப்ராக்டிஸ் ரேஸ் தான் போகலான்னு இருக்கேன். முதல்ல இருங்க, லெதரை டிசைன் மாற்றிக்கலாம். பைக் ரைடரோட லெதர் ஒரு போட்டிருக்க ஜாக்கெட், அதெல்லாம் கலர் வேணா வேர்க்குதுன்னு நம்மகிட்ட சொன்னானா, ஏதாவது பண்ணி விட்டு ரேஸுக்கு போயேன். இருங்க முடிச்சிடும். இதே நல்லா இருக்குது. பிளாக் கலர் நல்லா இருக்குது. பிளாக்கு, ரெட், ப்ளூ, ஒயிட் அது மாதிரி மிக்ஸ் ஆகி வருது, நல்லா இருக்குது. வண்டியில் உட்காந்துக்கிட்டு பேண்டெல்லாம் மாற்றி போவான். கேம் தானே. இப்போ இதில் வந்து இதுலேயும் நம்ம வந்து ரைடருக்கு பின்னாடி வந்து பின்னாடிலாம் வந்து நம்ம டெக்ஸ்ட்டு இல்லைனா வந்து நம்ம எதனா லோகோ எதனா போடுறது அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஷார்ட் நேம் அப்படியே கொடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட்டில் விக்கி அப்படின்னு, பேக்கில் வந்து பேக்கில் வந்து நம்ம பிஹெச்வின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, பிஹெச்வி சேனல் நேம். ஆமாம், இன்னும் நிறைய இருக்குது. இந்த லோகோலாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் பிளேயர் லோகோ நம்ம எதுவும் கொடுக்காதனால பிளேயர் லோகோ செட் பண்ணணும். அது எதுக்கு நம்ம அழகாக வந்து நம்ம டெக்ஸ்ட்டே கொடுத்துப்போம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஓட்டு போகும்போது பின்னாடி அது பிஹெச்வி அப்படின்னு தெரியும், நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது ட்ராக் ரேசிங் கேம் தான், பைக்கு ட்ராக் ரேசிங் கேம். நான் அதிகமாக விளையாடிருக்கேன் இந்த கேம். நான் விளையாடி சிஸ்டமே ஒரு கட்டத்தில் கத்தரி அழுதுருக்கு, போதும் அந்த அளவுக்கு விளையாடிருக்கேன் இந்த கேமு. இந்த கேம் வந்து நம்ம ஒரு ட்ராக் முடிக்கும் போது தான் நம்ம ஒரு ட்ராக் ஓப்பன் ஆகும். அது வந்து கேரியர் மோடில் அந்த மாதிரி கேரியர் மோடில் ஒரு நம்ம ட்ராக் முடிக்க அடுத்த இது அன்லாக் ஆகும். ஆனால் பட் நம்ம குயிக் ரேஸ்னு ஒன்று இருக்குது. அது போனோம்னா நம்ம வேறு கேரக்டர் வச்சு விளையாடலாம். எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்கும், வேறு ரைடர் வச்சு விளையாடலாம். நிறைய ட்ராக்ஸ் இருக்கும், ஃபன்னாக இருக்கும் பயங்கரமாக. விதவிதமான ட்ராக்ஸ்லாம் வரும். ஹெல்மெட் டிசைன் தலையெல்லாம் திருப்புறாரு அப்படி தலைவர். அவ்வளோ அந்த ஹெல்மெட் டிசைன் முடிச்சிட்டோம்னா ரேஸுக்குள்ளே போயிட வேண்டியதான். இதே இருக்கும் ப்ளூ கலர். அது அந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல, எப்பயா மேஜிக் பண்ணுவேன் 4-5 நாள் ஆகும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. எப்படா ரேஸுக்கு போவீங்க அப்படின்ட்டு வியூவர் உட்காந்துருக்காங்க. போயிடலாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். டன் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சது, அவ்வளோதான். எப்படா காசு வரும்? இது நம்ம இருங்க டீம் நேம் வந்து மாற்றிக்கலாம். இங்கே விக்னேஷ்னு இருக்குல்ல, பிஹெச்வின்னு சொல்லிட்டு நம்ம டீம் நேம் மாற்றிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. வந்துருச்சு பார்த்தீங்களா, பிஹெச்வி நீங்கள் ஸ்க்ரீனில் வந்துருச்சு. ரேசிங் நம்பர் மாற்றிக்கலாம், எல்லாமே பண்ணலாங்க. இதில் நேஷ்னாலிட்டி இருங்க, மெயினாக அதை மாற்றவே இல்லையே. நேஷ்னாலிட்டி நம்ம இந்தியன், அதை மாற்ற வேணாமா? அதை மாற்றிடுவோம் ஃபஸ்ட்டு. ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா எக்கச்சக்கமாக இருக்கும். இந்தியா இருக்குது. ஓகே,
அவ்வளோதான் டன்னு கொடுத்துட்டோம்னா ரேஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த அப்கிரேட் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம கார்னரிங், பிரேக்கிங், டாப் ஸ்பீடு, ஆக்சலரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அது. ஆமாம், கார்னரிங் நம்ம இந்த யூட்டர்ன் திரும்புறது, பிரேக்கிங், டாப் ஸ்பீடு எடுக்கிறது, ஆக்சலரேஷன் ரூக்கியே கொடுத்துப்போம். ப்ரோவெலாம் நம்ம வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டிங்கே தான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ரேஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம ரேஸ் போயிட்டு அடி வாங்கி சாக்க விரும்பலை. ட்ராக்கில் தள்ளி விட்டு கையை உடச்சி விட்ருவாங்க. அதனால் ப்ராக்டிஸ் ரேஸே போவோம், அதுவே போதும். அதான் சொன்னல நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகல அதுக்குள்ளே வாங்கிக்கிறேன். அது நான் வந்து எனக்கு ஒரு இந்த கேமில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கார்னர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்ட பேரே இருந்தது. கார்னரிங்லாம் அவ்வளோ பயங்கரமாக, யூட்டர்ன் டேர்னிங்லாம் அவ்வளோ பயங்கரமாக பண்ணுவேன். பட் இப்போ என்னடானா வந்து நம்மளுக்கு டச் விட்டு போனதுனால வரவே மாட்டேங்குது. கார்னர் கிங் அந்த ஆஃபீஸர்லாம் நம்மளை எடுத்து வச்சுட்டா கார்னர் அந்த கார்னரிங்கில் இது வந்து பைக்கில் திரும்புகிற கார்னரிங்கில் கிங், நாங்கள் கார்னரிங் கிங் அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பேரே இருந்தது. ஆனால் இந்த கேம் ஒரு 5 to 6 இயர்ஸுக்கு மேலே ஆகிட்டு இருக்கோம் நான் விளையாடி. அப்போ நான் 10th அந்த மாதிரி படிக்கும் போது விளையாண்ட கேம் இது. 2005 நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் பி சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் கிட்டத்தட்ட இதே மாதிரி உண்டாச்சு. பேசிக்கிட்டே ஊந்து வாரியாச்சு. அதான் ட்ராக் ரேஸ் நம்ம கேமுன்றனால டக்குன்னு ஆகிப்போச்சு. ரியல் லைஃப்பில் ஊந்தோன்னா நேரத்துக்கு தலைவனை கைகாலெலாம் முடிஞ்சிட்ருக்கோம். இல்லைப்பா அவங்க அந்த மாதிரி தான் ஜாக்கெட் போட்டுருப்பாங்க. ஒன்றா அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு அடிப்படாது. சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பேசணும். இப்போ இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் தான் இப்போயே இருக்குது. ஆனால் அப்போ கூட இந்த கேம் இப்போ விளையாட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ரீமாஸ்டர் பண்ணிட்டாங்க கேம் எல்லாத்தையும். அப்போ இருந்த கிராஃபிக்ஸ் ரேஞ்சுக்கு இருந்தாலும் கேம்லாம் ரீமாஸ்டர் பண்ணி ப்ரோக்ராமிங் கோடிங்லாம் மாற்றிட்டனால இப்போ இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் எடுக்கவே மாட்டேங்குது. ஒரு கேமும் வந்து விளையாடி அதை வந்து வீடியோவாக எடுத்து போடுறதுக்குள்ளேயும் போதும் ஆகிடுது. சிஸ்டம் கதறுது கேம் விளையாடுறதுக்குள்ளேயும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆமாம், நீங்கள் கொண்டு வாங்க. ஓரளவுக்கு நீங்கள் கொண்டு வந்தால் தான் அதில் அதை காமிச்சு நாங்கள் வேறு சிஸ்டம் ரெடி பண்ண முடியும். இப்போ இருக்கிற சிஸ்டம் பாவம் செத்து சுண்ணாம்பு ஆகிட்டு இருக்கு நாங்கள் விளையாடுற கேம்ஸுக்கு. இந்த கேமுக்கே செத்து சுண்ணாம்பு போதுன்னா ஹை கிராஃபிக்கல் கேம்லாம் போனோம்னா அதெல்லாம் சோழி முடிஞ்சிடும். டமார்னு வெடிச்சு செதறிடும், அவ்வளோதான். CPU யூட்டர்ன் போல் இந்த யூட்டர்ன் தான் சொன்னால், அதாவது இது வந்து நம்ம இந்த கார்னரிங் வந்து நம்ம எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணுறோமோ இந்த யூட்டர்ன் வந்து நம்மளால் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். பெனால்ட்டி வேறு +1.45 இருக்குது. இது பெனால்ட்டி போய்கிட்டு இருக்கோம். நம்ம சைடில் அந்த மணல், இந்த புல் தரையிலலாம் ஓட்டோம்னா பெனால்ட்டியை போட்டுருவாங்க நம்மளுக்கு. போடுறாங்க +2 ஆகிப்போச்சு பெனால்ட்டி. எப்படி ரேஸ் முடிக்கிறதுக்குள்ளே 11-12 ஒரு 0.0 முடிச்சிருக்கேன். அதோட பெனால்ட்டியில் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட ரேசரியா நான் இந்த கேமில். இப்போ என்னன்னா கார்னரிங் வர மாட்டேங்குது, பெனால்ட்டிக்கு மேலே பெனால்ட்டி போய்கிட்டு இருக்கு. விளையாடாமல் கொஞ்சம் கேப் விட்டதுக்கு எவ்வளோ எப்படியெல்லாம் பார்த்தீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்மா, அப்போ தான் வரும். ஆமாம், அது நம்ம போக போக நம்ம வந்து ஒரு 2-3 கேரியர் மோடில் ஒரு 2-3 ரேஸ் நம்ம அப்படியே ஓட்ட ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த இது நம்ம லைன் பிடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம ஒரு ரேஸ் முடிக்கும் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்போம்ல. ஸோ அதை வச்சு நம்ம அந்த கார்னரிங்லாம் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் வரும். எப்போ நம்ம இத்தனை பேரையும் தாண்டி முன்னாடி போகணும் இல்லை அவங்களும் நம்மள மாதிரி ப்ராக்டிஸ் சும்மா தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது ரேஸே கிடையாது. இது சும்மா ஜஸ்ட் இந்த ட்ராக்கில் வந்து ஓட்டி பழகிறதுக்கு தான் அப்படி ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். ரேஸனாக இருந்தேன்னா நான் வந்து பயங்கரமாக இருக்கணும். எல்லாம் வந்து முட்டி மோதிக்கிட்டு இருப்பானுங்க, வந்து சைடில் வந்து முட்டுவானுங்க. அது எவ்வளோ பெனால்ட்டி வாங்குறியா? ஐயோ அவன் போயிடுச்சியா 8.05. நம்மளோட ஸ்பான்சர் இதை பார்த்துருந்தாங்கன்னா, கேமோடைய ஸ்பான்சர் பார்த்துருந்தாங்கன்னா உங்களுக்கு கழுத்து வரைக்கும் தோற்ற போட்டு கொண்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான். சரி, நம்ம இதுக்கப்புறம் நிறைய இதுலேயே வந்து நம்ம ரேசஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.